ஆபாச ஒழிப்பு போராட்டம். பெண்களை வியாபார பொருளாக்காதே. ஏமா யாரை கேட்டீங்க கலாட்டா பண்றீங்க? நல்லத சொல்றதுக்கு யாரை கேட்கணும்? நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எங்களை கேட்காம பண்ணக்கூடாது. ஓஹோ, முகமூடி திடுங்க உங்களுக்கு கேட்டா திடுறாங்களா? மூஞ்சில ஆசிட் ஊத்துறாங்களே உங்களுக்கு கேட்டா ஊத்துறாங்களா? ஜெயில்ல இந்த கைதிங்க தப்பிக்கிறாங்களே உங்களுக்கு கேட்டா தப்பிக்கிறாங்களா? இந்தம்மா நீ உண்மையெல்லாம் பேசுற. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் சார்? முதல்ல போஸ்டர்ல ஒட்ட வேணாம்னு சொல்லுங்க சார். போஸ்டர் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சினிமாக்காரன் சொன்னா கேட்டுக்குவான். ஏன்னா சினிமாக்காரன் இழிச்சவாங்க. அரசியல்வாதிங்க போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னா ஜனங்க அரசியல்வாதியா மறந்துடுவாங்க. இந்தம்மா நீ செய்யறது நல்ல காரியம் தான். இருந்தாலும் எங்களுடைய உத்தரவு இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. போங்க போமா போமா போய் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நேத்து போனோம் சார், அவர் இல்ல. கமிஷனரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யாரை எப்ப என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல முடியலமா. நீ போமா. அட போமா. வீடு போய் சேர்றதுக்குள்ள என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. யோ இந்த போஸ்டர் எடுத்து ஆபீஸ்ல வையா சார். போஸ்டர் எடுத்து பாதி என் வீட்டுல நல்லா விரிச்சு பார்க்கலாம். வை. அம்மாடி வாங்க அங்கிள். இதுல ஒரு 75,000 ரூபாய் போட்டுருக்க. ஒரு கையெழுத்து போட்டுடுமா? எதுக்குங்க மாமா 75,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? அது வந்துமா அண்ணா நகர் வீட்டுக்கு மொசாய்க் போட்டல, அதுக்கு பேலன்ஸ் பணம். பாத்ரூம் இடிச்சு கட்டணும்ல, அதுக்கு உண்டான பணம். நம்ம அம்பாஸ்டர் கார்ல கீர் சரியா வேணும்னு சொன்னீங்க, கீர் பாக்ஸ் மாத்துறதுக்கு மெக்கானிக்கு பணம். ஆக மொத்தம் 75,000 ரூபாய். ஏழாம் தேதி மொசாய்க் டைல்ஸ் பணம் கட்டணும்னு 17,000 rupees வாங்கிருக்கீங்க. பாத்ரூம் கட்ட மேஸ்திரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு 12,000 rupees வாங்கிருக்கீங்க. கார் மெக்கானிக் நமக்கே 4,500 rupees பேலன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 75,000 rupees சைன் போடுறதுன்னா லாயர் கேட்காம நான் போட மாட்டேன். ஏதோ 5-10 வேணுமானா வாங்கிட்டு போங்க. கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க போட்டா கேள்வி மேல கேள்வி கேட்கறா. இனிமே வக்கீல கேட்டுதா செக்ல கையெழுத்து போடுவாளாம். அது என்ன கையில பணம்? இது ராதிகா நான் கிளப்புக்கு போறது கொடுத்த பணம். பிச்சை காசு மாதிரி போட்டா அத வாங்கிட்டு பல்ல இழுச்சிட்டு வந்துட்டீங்களா? ஒரு ஹோட்டல்ல வேலை செய்றவன் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் திருடுறா. இவ்வளவு சொத்துக்கும் நம்மள கார்டியனை போட்டு இருக்காங்க. ஒரு 75,000 ரூபாய்க்கு உங்களால கையெழுத்து வாங்க முடியல. இப்பவே அவ இந்த கேள்வி கேக்குறா. நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா நாம 2 பேரும் நடு தெருவுல தான் நிக்கணும். அதுக்காக ராதிகாவை கொலை பண்ண சொல்றீங்க? அப்படி இப்படின்னு அவசரப்பட்டு கொன்னுடாத. அவ செத்துட்டா இந்த சொத்து பூரா அநாத ஆசிரமத்துக்கு நான் அப்பா எழுதி வச்சிருக்கான். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா கை கால் வராம பேச்சு வராம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய். சுருக்கமா சொன்னா சுயநினைவே இல்லாம இருக்கணும். புரிஞ்சுதா? அடியே அடியே, ஏண்டி இப்படி பணத்தாசை பிடிச்சு அலையற? இப்ப நமக்கு என்ன குறை? நியாயமான விஷயத்துக்கெல்லாம் நாம கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்கறா. இது நம்ம வீடு மாதிரி. ராதிகா அவ நம்ம பொண்ணு மாதிரிடி. வேண்டாண்டி, பாவம். நான் சொன்னதுக்காக நீங்க தப்பா எடுத்துட்டீங்களா? நான் யாருக்காக சொன்னேன்? நம்ம நல்லதுக்காக தானே சொன்னேன். உங்களுக்கு வர வர வயசாயிடுச்சு. திடீர்னு நீங்க செத்துட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அந்த பணத்தை வச்சு எப்படியாவது படிச்சுக்கலாம்ல. என்னம்மா வீட்டுல துணி கொடுத்துட்டியா? இப்பதாங்க கொடுத்துட்டு வரேன். நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியா? வயித்துல நல்லா போயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சுங்க. அப்பா விநாயகா என்ன நல்லபடியா வச்சிருப்பா. என்னடா யானை வலை குந்தின்னு வர? கோயில்ல பக்த கோடிகள் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கேடியால சுதந்திரம் கிடைக்கட்டும்னு கூட்டு வந்துட்டேன். ஐயோ தப்பு தப்பு தப்பு. ஏண்டா ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இப்படி கண்ட மேனிக்கு சுத்தி நிக்கிறியா? உனக்கே நல்லாக்குதா? பாத்து பாத்து. எம்மா இது மாலை போட்டு ராணியா இருக்கிறாங்க, கால்ல மதிப்பட்டு சாணியா இருக்கிறாங்க. வாணி எதுக்குன்னு இந்த சேரிக்கெல்லாம் வந்துகிட்டு? டேய் கடுகு, இந்த மாதிரி ஏரியாவில தான் ஜனநாயகம் கிடைக்கும். பாத்து வா, அதை மீச்சிடாத. எனக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிருச்சு. தம்பி யாரு? என்ன பத்தி நான் சொல்றேன். என் பேர் விவேக். நல்லா இல்ல? எங்க வந்துக்கிறீங்க? நாங்களா? இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே. டிவி போட்ல இருந்து வந்தீங்களா? ஆமா, நாங்க கன் டிவில இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து துவைக்கிறீங்களே. இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், வசதியாகிறவன் இப்படி வர எப்படியோ அம்மா மூஞ்சிக்கு நேரா வைஸ். என்னப்பா இது? ஆமா, இதெல்லாம் டிவில வரப்போகுது. ஏன் மூஞ்சி டிவில வருமா? கொஞ்சம் இப்ப சொல்லிட்டா கட்டாயம்.
இடங்கிறவன் கிணறு தோண்டிக்கிறான், பஸ்யாக்குறவன் போரிங் போட்டுக்கிறான். எங்கள மாதிரி கீரவங்க கார்பரேஷன் கொலாவை தானே நம்பிக்கிறோம். அதை திறந்தா காத்துதான் வருது, அது கூட 2 நாளைக்கு ஒரு தபாதான். என்னமோ கங்கா வருது காவேரி வருதுன்றாங்க. அதெல்லாம் எப்ப வர்றது, இந்த அழுக்கெல்லாம் எப்ப துவைக்கிறது? அது வரைக்கும் காத்துக்கணும்டா ஊரே நாரிப்படும். நல்ல தமாஷு. தமாஷா? கட். அப்போ எல்லாம் முடிஞ்சது, நாங்க வரோம். நன்றி. இதெல்லாம் டிவில வருமானே? வர வைக்கணும்டா, நல்ல விஷயம் இல்லையா? போராடுவோம். அதுக்காக கூவத்துல கூட்டிட்டு வந்து என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வைக்கிறீங்களா? ஏலே கடுகு, குப்பையில தாண்டா கோழி, கோழிக்குள்ள முட்டை, அந்த முட்டைக்குள்ள மறுபடியும் கோழி. அடே அவார்டு வாங்க வேணா, கம்முன்னு வாடா. நீங்க வாங்கிடுவீங்க. சார், கூவத்துல மீனா பிடிக்கிறீங்க? இல்ல சுகன்யாவை பிடிக்கிறேன். நாட்டுல கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விட மாட்டீங்களேடா? மெட்ராஸ்ல சொந்தக்காரங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு பல பேர் இங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. பாருங்க, கூவத்துல துணி துவைக்கிற அளவுக்கு ஜனத்தொகை பெருகி போயிருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து மீன் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? கவர்மெண்ட் அவார்டு. கடுகு ஷூட் ஹிம். இந்த நாட்டுல யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல. அப்பனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல, தொண்டனுக்கு தலைவி சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல, கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல, நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல, உனக்கு நான் சொந்தம் இல்ல, எனக்கு நீ சொந்தம் இல்ல. ஏண்டா இதெல்லாம் எப்போது நீ தெரிஞ்சு வச்சிருக்கியாடா? இதெல்லாம் என்ன கேக்குறீங்க? சும்மாறா நாயே. அண்ணே, இருந்தாலும் பரஸ்பர மனித நேயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ 100 ரூபா கொடு. 100 ருபீஸ். இதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்தீங்களா? அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணே எங்க இருக்கீங்க? அண்ணே இதெல்லாம் என்னதுண்ணே? என்னது இது? அடடே பரவாயில்ல, நீங்களே 100 ரூபா வச்சிருக்கீங்களா? டேய், உன் பாக்கெட்ல இருந்தாடா சொல்றேன். டேய் இங்க பார், நானாவது உன் பாக்கெட்ல இருந்தா எடுத்தேன். அங்க பார், ஒவ்வொருத்தர் மேடை போட்டு வசூல் பண்றானுங்க. போ, அங்க போய் பேட்டி எடு, போடா. 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய் போதும். உங்கள் வீடு தேடி வருகிறது கலர் டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ். ஒரு கலர் டிவியின் விலை 15000 ரூபாய், ஒரு ஃப்ரிட்ஜின் விலை 8500 ரூபாய். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கும் பொருளை வெறும் 1000 ரூபாய்க்கு தருகிறோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் மேலை நாட்டுக்காரர்களைப் போல அனைத்து வசதியும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். இந்த திட்டத்தை இந்த அரசாங்கமே எடுத்து நடத்த போகும் நன்னாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தொழில் மேதை ராவ் அவர்களுக்கு இந்த மரமாலையை அணிவிக்கிறேன். கொண்டாப்பா, வாங்க. முதல் முறையாக டெய்லர் துரைராஜ் அவர்களுக்கு இந்த டிவியை ராவ் அவர்களின் பொற்கரங்களால் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாடி யோசிக்கிறேன். 15000 ரூபாய் டிவி 1000 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பான்? டெஸ்ட் பண்ணலாமா? உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுங்க. இப்படி ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாகும். 1000 ரூபாய்க்கு ஒரு கலர் டிவி தருவீங்களா? ஆமா, என்ன? இந்தாங்க 1000 ரூபாய். என்னங்க அந்த பொண்ணு டிவி கேக்குறா? பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. கொடுத்துரு. ஏய், கொண்டாட டிவியை குடும்ப பணத்தை குடா. பார்த்தீர்களா? 1000 ரூபாய்க்கு 15000 ரூபாய் டிவி தருகிறோம். இதை நீங்கள் நம்ப வேண்டும். சைக்கிள் வாங்கலான் இருந்தேன். அங்கதான் 1000 ரூபாய்க்கு டிவி சுப்டியே தராங்களாமே. அதான் பாக்கி பணத்துக்கு வாட்ச் அடகு வைக்கலான்னு வந்தேன். பட்டி கட்ட வரான், நல்ல வேட்டை. நிறுத்து. எங்க சைக்கிள் லைட்டை காணா? இப்ப பட்டமா லைட் இருக்கு. நைட்டு இதே சைக்கிள் தானே போவேன். ஆமா. அப்ப லைட் வேணாமா? வேணும். ஸ்டேஷனுக்கு நட நட்புக்கு ராமர் மசூதி, பண்ணினால் புகைவிடும் தங்கர மடம். என்ன அது? இதான் புதுக்குறள். திருவள்ளூர் பஸ்ல தாடியாரம் போட்டா வச்சுக்காமல, அதே மாதிரி என் படத்தை எல்லா பஸ்லயும் வைக்கணும். ஸ்டேஷனுக்கு வா, அங்க வைக்கிறேன். ஐயா ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் ஐயா. என்ன வேலை? வீரபாண்டிய கட்டவன் படத்தை கரெக்டா எடுக்க தான் வந்திருக்கேன். அதான் உலகம் பூரா வந்து ஓடிடுச்சையா. எனக்கும் பாஞ்சால குச்சி தான், கட்டவனுக்கும் பாஞ்சால குச்சி தான். அவன் என்ன மாதிரியா பேசிருக்காம? கரெக்ட் தான் ஐயா. இந்த சினிமா ஸ்டுடியோ போலாமா? இப்படியும் போலாம், இப்படி கைய தொங்க விட்டுக்கிட்டு போலாம். ஏய், எதுக்கு வச்சிருச்ச? இது பழைய ஜோக்கு இல்ல, நிறைய படத்துல வந்துட்ட. ஏய், உன் கண்ணு கூட தான் பழசு, நோண்டிடட்டுமா? உன் பல்லு கூட தான் பழசு, தட்டிடட்டுமா? உன் கை கூட தான் பழசு, உடைச்சிட்டுமா? நீ வயசான கிளபாடுடா. 8 கழுத வயசாச்சு, உனக்கு எல்லாமே பழசா தான் தெரியும். நாளை வர சந்ததிக்கு இதெல்லாம் புதுசுடா. வா, நீ எல்லாம் இங்க கட்டபொம்மனை ஒழுங்கா எடுக்க போற. குவார்டர் பாட்டில் ஆஃப் பிரியாணி. நெக்ஸ்ட்.
என்னங்க இப்படி தலைக்கு ஓடுறாங்க? 1000 ரூபாய்க்கு டிவி டெக்கு தரேன்னு உடனே நம்ம ஆளுங்க கையில கழுத்துல கிடந்ததெல்லாம் வட்டி கடையில வச்சு கொண்டு போய் கட்டுனானுங்க. அவனுங்க அத்தனையும் சேர்ந்தா போல சுருட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டானுங்க. இப்ப அவனுக்கு பின்னாலே இவனுக்கு ஓடுறானுங்க. நல்ல வேலை நாங்க இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுங்க கடைக்கு நடையா நடக்கிறானுங்க பாவம். மெட்ரோ சேனல் முடிஞ்சவன சுருட்டிட்டு தூங்கிடுவாங்களே. காசு கட்டி ஏமாந்தவங்க எல்லாம் வாங்க. என்ன கொண்டாந்துருக்கேன் வந்து பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் பார். ஆட்டம் போடலாம், பாட்டும் பாடலாம், டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம், கும்மாளம் அடிக்கலாம், ரேடியோ உண்டே புங்கிட்டிருச்சு. ஆட்டம் போடலாம், பாட்டும் பாடலாம், டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம், கும்மாளம் அடிக்கலாம், ரேடியோ உண்டே புங்கிட்டிருச்சு. இனி ராஜபோக வாழ்க்கைதான் நமக்கு ஜாலி ஜாலி ஜாலிதான். இனி ராஜபோக வாழ்க்கைதான் நமக்கு ஜாலி ஜாலி ஜாலிதான். ஆட்டம் போடலாம், பாட்டு பாடலாம், டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. ஆமா, குத்தும் போடலாம், கும்மாளம் அடிக்கலாம், ரேடியோ உண்டே புங்கிட்டிருச்சு. உனக்கு மிக்சியில பாக்கடிச்சு தாரே. ஆறி போன கஞ்சி ஊத்தும் ஆத்தா, உனக்கு கேஸ் ஸ்டவ் கொண்டாந்து இருக்க. இனி எல்லாரும் குடிசையிலும் கிரைண்டர் இருக்கும். ரேஷன்ல அரிசி வாங்கி தோசை சுட்டு துண்ணலாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள டிவி பொட்டி இருக்கும். விருந்துக்கு யாரு வந்தா வயலும் வாழ்வும் காட்டலாம். எதிரொலியும் கேட்கலாம், ஒலியும் ஒளியும் பார்க்கலாம். ஊசி போன நாடகத்தை ஓசியில பார்க்கலாம். தருகிடு 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 திகடாம் திகடாம். சின்ன பையன் அவள குக்கருல சோறாக்கி தாடி. அடி அழுக்கா துவச்சி போடு சோம்பேறி பொண்டாட்டியே, மெஷினில துணி துவச்சி தாடி. நம்ம சேரி எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கும். கட்டில் இருக்கும், மெத்த இருக்கும், படுத்து உருளலாம். கார்பரேஷன் லாரியில தண்டி வந்த உடனே புடிச்சு புடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம். டெக்குன்னு தான் போடலாம், சிலுக்கு டான்ஸ் பார்க்கலாம், தண்ணியும் அடிக்கலாம், அவுத்து போட்டு ஆடலாம். ஆட்டம் போடலாம், பாட்டும் பாடலாம், டிவியும் மிக்சியும் கிடைச்சிருச்சு. குத்தும் போடலாம், கும்மாளம் அடிக்கலாம், ரேடியோ உண்டு புங்கிட்டு இருச்சு. இனி ராஜபோக வாழ்க்கைதான் நமக்கு ஜாலி ஜாலி ஜாலிதான். ஜாலி ஜாலி ஜாலிதான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவன் எடுத்து போறதெல்லாம் எடுத்த இடத்துல வாய். டேய் கொண்டு போடா. டிவி கீழே வை. வைடா. அந்த பணம் கட்டுக்கண்ட துட்டா எவ்வளவு? 1000 ரூபா. தல ஐயோ நெருப்பு வச்சாரையா?
வேற என்னத்த வைக்க? சுட்டு கட்டுக்கான்ட்ட எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபாயில உனக்கு கலர் டிவி வேணுமா? 500 ரூபாயில உனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா? 100 ரூபாயில உனக்கு மிக்ஸி வேணுமா? அவன் அடுத்தவன் காசுக்கு, அடுத்தவன் சொத்துக்கு, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட வந்தாண்டா உங்களை ஒருத்தர் நொட்டிட்டு போயிடுறான். இங்க பார், எல்லாம் கையில கழுத்துல இருக்கிறத கட்டிட்டு வரிசையா நிலுங்க. ரூபாயம் பொட்டிமா அவனை. கலர் டிவியில சும்மாவா? தூக்க போய் போடா. கொண்டா.